ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி களியும் சிக்கன் கிரேவியும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துருந்தேன். அது இந்த ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் இந்த வாட்டர் ரேஷியோவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி ராகி களி செஞ்சுருந்தேன். சிக்கன் கிரேவி வந்து எப்படி சொன்னால் என்னோட ஆல்ரெடி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி நல்லா அரிசி வந்து குழைய வேக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ராகி மாவு வந்து இது மாதிரி மேலே போட்டு விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணாதீங்க, கட்டி கட்டி ஆகிடும். லைட்டாக இது மாதிரி ஷேக் பண்ணி மட்டும் விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்து இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கட்டியாகிடும். இதை வந்து ஒருத்தருக்கு உருண்டை பிடிக்க தெரியாது. ஸோ அதனால் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு இது மாதிரி கரண்டியில் போட்டுட்டு இது மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ஷேப்பாக வந்துடும். சுட சுட சிக்கன் கிரேவியோட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.